முடி அடர்த்தியா வளர்றதுக்கும் முடி கொட்டாம இருக்கிறதுக்கு நரைமுடி அதாவது கிரே ஹேரை மறைய வைக்கிற ஒரு எண்ணெய் வீட்டுல இருந்து எப்படி தயார் பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த எண்ணெயை 15 நாள்ல இருந்து 20 நாட்களுக்கு தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 5 நாள் யூஸ் பண்றப்பவே முடி உதிர்வு குறைய ஆரம்பிக்கும். வெள்ளை முடி நரமுடி இருந்தா கூட அது கருமை நிறமா மாறுறத நீங்க கண் கூட பார்க்க முடியும். இதை இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட், வீடியோவை லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு எவ்வளவோ மோட்டிவேஷனலா இருக்குது. இந்த ரெமடிக்காக நம்ம இதுல வெந்தயத்தை பயன்படுத்த போறோம். இந்த ரெமடியில நம்ம ஒரே ஒரு பொருளை தான் பயன்படுத்த போறோம், அது வெந்தயம். வெந்தயத்தை பவுடர் பண்றதுக்கு சின்ன மிக்ஸி ஜார், அதாவது பவுடரா பண்றதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மிக்ஸி ஜாரை பயன்படுத்துங்க. வெந்தயத்துல இருக்கிற அயன், நியூட்ரியன்ஸ், புரோட்டீன் எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட ஃபோலிக் ஆசிட், விட்டமின் ஏ, விட்டமின் கே, விட்டமின் சியும் இருக்குது. அதோட இதுல இருக்கிற நிக்கோட்டினிக் ஆசிட் முடி உதிர்வை கம்ப்ளீட்டா குறைக்குது. டாண்ட்ரஃப் பிரச்சனையையும் சரி பண்ணுது. பாருங்க, வெந்தயத்தை நைஸ் பவுடரா பண்ணியாச்சு. கட்டி கட்டியா இருக்க கூடாது. இந்த ரெமடிக்காக நமக்கு ரொம்ப நைஸான பவுடர் தேவைப்படும். அப்படிங்கறதுனால சல்லடை இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டுல ரவா சலிப்போம் இல்லையா, அந்த சல்லடைய வச்சு சலிச்சு இந்த பவுடரை எடுத்துக்கலாம். ஒரு தடவை சலிச்சதுக்கு அப்புறமா கசடுகள் அதிகமா இருந்ததுன்னா இத இன்னொரு தடவை மிக்ஸி ஜார்ல போட்டு அடிச்சுட்டு ஒரு தடவை சலிச்சு எடுத்துக்கோங்க. வெந்தயம் முடியோட வேர் கால்களுக்கு ஸ்ட்ராங்னஸ் கொடுக்குது. இதுல இருக்கிற நியூட்ரியன்ஸ் முடிய உதிரவே விடாது. ஷார்ட்டா சொல்லணும்னா முடிக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த வெந்தயத்துல இருக்குது. பாருங்க எந்த அளவுக்கு நைஸ் பவுடரா வந்திருக்குன்னு. ஒரு சிலருக்கு தலையில இச்சிங் இருக்கிற மாதிரி டாண்ட்ரஃப் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே இந்த வெந்தயம் சரி பண்ணும். இந்த ரெமடியை தயார் பண்றதுக்கு முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதுல நான் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். தேங்காய் எண்ணெயில சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெய பயன்படுத்துங்க. இந்த தேங்காய் எண்ணெயோட நம்ம சலிச்சு வச்சிருக்கோம் இல்லையா வெந்தய பொடி, அதை இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்பிளான ஹேர் ஆயில தான் நம்ம இப்ப தயாரிக்க போறோம். ஆனா ரொம்ப எஃபெக்டிவா வேலை பண்ணும். இந்த ரெமடிக்காக ரெண்டு பொருளை தான் பயன்படுத்துறோம். ஒன்னு வெந்தய பொடி, இன்னொன்னு சுத்தமான தேங்காய் எண்ணெய். இத கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்காக தான் இத மிக்ஸி ஜார்ல பவுடர் பண்ணி சலிச்சு பயன்படுத்துறோம். இப்போ இந்த எண்ணெயை நம்ம டபுள் பாயிலிங் மெத்தட்ல ஹீட் பண்ண போறோம். அதாவது ஒரு பேன்ல தண்ணிய ஊத்தி அதை நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த பவுல வைக்க போறோம். அந்த தண்ணி சூடாகும் போது அதுக்கு மேல இருக்கிற இந்த எண்ணெயும் சூடாக ஆரம்பிக்கும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அந்த தண்ணியோட ஹீட்லயே ஆயிலும் நல்லா ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பண்றப்போ வெந்தயத்துல இருக்கிற சம்பூர்ண சத்துக்கள் ஃபுல்லா ஆயில்ல வந்துருது. இது ட்ரை ஹேர் இருக்கிறவங்களுக்கு, டாண்ட்ரஃப் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இதுல விட்டமின்ஸ், நியூட்ரியன்ஸ் அதிகமா இருக்குது. அதே மாதிரி நம்மள யாருக்காவது நரைமுடி வர ஆரம்பிக்குது, இல்ல ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா அவங்களுக்கும் இந்த ஹேர் ஆயில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதோட ஸ்கின் இச்சிங் இருக்கிறவங்களுக்கு, ப்ரீமெச்சூர் ஹேர், வயசுக்கே சம்பந்தம் இல்லாம வெள்ளை முடி அதிகமா வர்றவங்களுக்கும் இது ரொம்ப நல்லது. ஒருவேளை உங்களுக்கு இப்பதான் நரைமுடி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த ஹேர் ஆயில உடனடியா அப்ளை பண்ணுங்க. இந்த ஹேர் ஆயில அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ரிவர்ஸ் கிரே ஹேர் நடக்கும், அதாவது கருமையான ஹேர் கிடைக்கும். இப்போ ஆயில்ல இந்த மாதிரி நுர வந்துருச்சுன்னா ஆயில் ஹீட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த ரெமடிக்காக நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. கண்ணாடி பாட்டில் மட்டும் தான் பயன்படுத்தணும். ஏன்னா வெந்தயம் அப்படியே எண்ணெயில ஊறி அதுல இருக்கிற சத்து முழுவதுமா எண்ணெயில வரும். நீங்க ஒரு தடவை இந்த எண்ணெயை தயார் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு வருஷம் முழுவதும் கூட தாராளமா பயன்படுத்தலாம். இது கெட்டே போகாது. இது யூஸ் பண்ற மெத்தட் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு தேவையான அளவு இந்த வெந்தய ஆயில எடுத்துக்கோங்க. இந்த எண்ணெய் லைட்டா சூடானதுக்கு அப்புறமா உங்க விரல்களால உங்க உச்சந்தலை முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. ஸ்கின் இச்சிங் இருக்கிற இடத்துல, டாண்ட்ரஃப் இருக்கிற இடத்துல, நரைமுடி வர்ற இடத்துல, எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணுங்க. இந்த ஆயில நீங்க தொடர்ந்து பயன்படுத்துறப்போ புது முடி வளர ஆரம்பிக்கும். இந்த ஆயில உங்க உச்சந்தலையில இருந்து நுனிமுடி வரைய முழுவதுமா அப்ளை பண்ணுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இல்ல உங்களுக்கு டைம் இருக்குன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட இந்த ஆயில அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணி மறுநாள் காலையில எந்திரிச்சு நீங்க எந்த ஷாம்பு நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஷாம்புவை யூஸ்
பண்ணியே ஹேர் வாஷ் பண்ணலாம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து பாருங்க, உங்க முடி நல்லா சாஃப்டா இருக்கும். இந்த ஆயில ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமா பயன்படுத்தலாம். இல்ல எனக்கு டைம் இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த ஆயில பயன்படுத்துங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்க இல்லையா, இப்ப நம்ம தயாரிச்ச வெந்தய ஆயில்ல எத்தனை பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு. இந்த ஆயில தயார் பண்றதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சிம்பிளான ரெமடியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take care, bye.